80ஸ்ல பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் சார்? ஆமாம். இதில் என்னென்ன அடுத்து ஏன்னா உலகம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்போல்லாம் வந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, எங்கள் காலத்துலலாம் நாங்களாம் விட்டு கொடுத்தோங்க, ஃபேமிலியில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, லேடிஸாக இருந்தால் எங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ பேசினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இல்லை ஜென்ஸாக இருந்ததுனாக்கா ஒய்ஃப் எவ்வளோ பேசினாலும் ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த கோஆப்ரேஷன், அந்த ஒத்துழைப்பு 2 பேர்கிட்டே இருந்தது, பேஷன்ஸ் 2 பேர்கிட்ட, பொறுமை 2 பேர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அது எங்கே நகர்ந்து போயிருச்சு அப்படின்னா 1980ஸ்க்கு அப்புறம் 1980, 81, 82, 83, 84, 85, 85, 6, 7, 8, 89 அப்படி வச்சுக்கலாம். இந்த திருமண வாழ்க்கை செப்பரேஷனுங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்குது. பிரிவினை அந்த ஆண்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பவும் ஓடிட்டுருக்கு, வரோம் அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரோம். இப்போ நம்ம சொல்கிறத எல்லாம் அனலைஸ் பண்ணுறோம், எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் பிரமிச்சு போய் கேட்பாங்க, போய் ஒன்று பேசுவாங்க. சில பேர் கமெண்ட்ஸில் போடுவாங்க, சில பேர் எனக்கு மெசேஜ் போடுவாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது, சில விஷயத்தை ஃபாலோ பண்ணால் சிலது தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சிக்க தான் முடியுது. அப்போது இதனுடைய கான்செப்ட் என்னென்னா இந்த கான்செப்ட், அந்த செப்பரேஷன் வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிரிதல் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சுன்னா 1980ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு.